இந்த 7 நாட்களும் நீங்கள் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் இந்த திருச்சபைக்கு செய்த அற்புதத்திலே என்ன அற்புதம் ரொம்ப பெருசு அப்படின்னு நான் யோசிக்கும் போது, நான் ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு கொடுக்கறது ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பாக திருச்சபை நிறைய இது 3வது இடம் நமக்கு. ஆனால் இந்த 3 இடத்திற்கு போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 இடத்துலையும் ஒவ்வொரு சர்ச்சினுடைய பக்கத்தில் ஒவ்வொரு இடம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சர்ச்சை ஆரம்பித்தோம். அந்த இடத்துலேருந்து எட்டி பார்த்தா ஒரு 20 சென்ட் இடம் காம்பவுண்டு போட்டு இருந்துச்சு. அந்த இடம் நாங்கள் மாடியில் நின்று பார்த்தா அந்த இடம் தெரியும். உடனே அந்த இடத்திற்கு நேராக கைகளை நீட்டி நான் ஜெபம் பண்ணுவோம். மாடியில் போய் அப்படியே நடந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த 20 சென்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதான், இந்த இடத்துல ஆலயம் இப்படியெல்லாம் கட்டலாம், இந்த இடத்த எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே, இந்த இடம் உங்கள் சித்தத்திற்கு வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு மாடியில் போய் நான் ஜெபிப்பேன். எனக்கு தவிர அந்த இடத்துக்காக ஜெபித்தவர் சபையினுடைய மூப்பர். அவன் இறந்துட்டாங்க. அவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு நேராக கரத்தை நீட்டி ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, எப்படியாவது ஆண்டவர் இந்த இடத்த தரணும், நமக்காக தான் இந்த இடம் சும்மா இருக்குது. அது யாருமே அந்த இடத்துல குடியில்லை, சும்மா காம்பவுண்டு கட்டி பல வருடங்களாக அந்த இடம் அப்படியே கிடக்குது. ஆனால் அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்முடைய ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு எல்லாம் நினைச்சோம். அப்போ அங்கிருந்து அடுத்ததாக 2வது ஒரு இடத்துக்கு வரோம். அப்போ 2வது ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே போல அந்த ஸ்கொயர் கிட்டத்தட்ட 25 சென்ட் இடம் நமக்கு கொடுத்த இடம், தொட்டு இருக்கிற இடம் எல்லாம் சேர்த்து ஒரே ஓனர். அந்த இடமும் ரொம்ப காலியாக தான் இருக்கு, வீடு கட்டல, ஒரு மாட்டு கொட்டாய் அது. அப்போ உடனே ஒரு தரிசனம் வருது. ஓ, ஆண்டவர் அந்த இடத்தை கொடுக்காத விட எதை கொடுக்க போறாரு போல தெரியுது, இந்த இடத்தை கொடுக்க போறாரு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஜெபம், ஏசப்பா இந்த இடத்தை கொடுத்துருங்க. அவ்வளவுதான், சுத்தி ஜெபம் பண்றது என்ன, தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்றது என்ன. ஆனா அந்த ஜெபம் அந்த இடமும் என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா 3வது ஒரு இடம், இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இந்த இடத்திற்காகவும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏசேக்கு போயிருச்சு, சித்தனாவும் போயிருச்சு, இது உனக்கு ரகபோத், இங்கே கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே ஏசேக்கு நம்மை விட்டு போறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கவலைப்பட்டுறக்கூடாது. நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம். ஆனால் அது நடக்காத உடனே நம்ம நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நிறைய பிளான் பண்ணுவோம். ஆனால் அது நடக்கல அப்படின்ன உடனே நம்ம நிறைய பேர் கவலைப்படுறோம். ஆனால் ஒன்று நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒன்றை வைத்திருப்பாரானால் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் அது கிடைக்கும். அது உங்களை விட்டு வேற ஒருத்தருடைய கையிலையும் போகாது. அப்படி ஒன்று நீங்கள் அவ்வளவு ஜெபம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் துக்கப்படக்கூடாது. நீங்க என்னதான் படணும் அப்படின்னா சந்தோஷம்தான் படணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் ஏசேக்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, ஆண்டவர் சித்தனாவையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகபோத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிற அந்த ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் அது நமக்கு கிடைக்காம போயிருச்சு. ஆமென். சில நேரத்தில் சில ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அதன் மேல நாட்டம் வச்சிருவாங்க. இதுதான் எனக்கு, அதுக்கான நிறைய திட்டங்களை எல்லாம் அவங்க போடுவாங்க. அவங்களுடைய மனசுல இது கிடைச்சாதான் நல்லா வருவேன், இது கிடைச்சாதான் என் வாழ்க்கையினுடைய சக்சஸ், இதுதான் எதிர்காலத்தினுடைய வெற்றி. ஆனா நான் நம்புறேன், சில நேரங்களிலே ஆண்டவர் உங்க மேல அன்பு வைப்பாரானால் உங்களுக்கு சித்தனாவை மூடி போட பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். ஏசேக்க மூடி போடுறதுக்கு ஒரு ஆளை கத்தரை அனுப்புவார். அப்ப நமக்கு நிறைய பேருக்கு சோர்வா இருக்கும். ஆனால் இந்த இடத்திற்கு நான் வந்ததற்கு பிறகு அந்த 2 இடத்தையும் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா வாலண்டியரா அதற்காகவே அந்த இடத்திற்கு போவேன். ஐயோ, இது ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ண இடம் இல்லை, அதுல ஏதாவது கட்டப்பட்டிருக்கா, அதுல ஏதாவது செஞ்சிருக்காங்களா, வேலை ஏதாவது செஞ்சிருக்காங்களா. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த வேலையும் செய்யல. அப்ப நான் எல்லாம் நினைப்பேன், இல்ல நமக்காக தான் அது வெயிட் பண்ணது போல தெரியுது, இது வரைக்கும் ஒரு வேலையும் ஆகல போல தெரியுது, பாருங்க. ஆனா ஒரு வருஷம் தாண்டி திரும்பி அந்த ரோடு வழியா போகும்போது அதுல அஸ்திவாரம் போட்டாங்க.
அப்போ மனசு வந்து பொக்குன்னு போயிருச்சு. சே, இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணோம், இத்தனை நாள் இதற்காக பிளான் பண்ணோம், இப்படி நமக்கு போச்சே, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ வந்து முன்னாடி ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இதுல என்ன பண்ண போறாங்க, இதுல என்ன செய்ய போறாங்க? உடனே அவர் சொன்னார், சார் இதுல அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது சார், அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது சார், 20 வீடு கட்ட போறாங்க சார். அப்போ அதுவும் போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்த இடத்த பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், மகனே அது உனக்கு சின்ன இடம், இது உனக்கு ரொம்ப பெரிய இடம். ஆமென். அதை விட 3 மடங்கு பெரிதான இடத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி, நீங்க உபவாசம் இருந்து, நீங்க ஆசைப்பட்டு, நீங்க உங்க மனசுல பெரிய கற்பனை கோட்டை கட்டி, ஆனா உங்க கையை விட்டு அது போயிருச்சா, அது உங்க கையில கிடைக்கலையா, அதை குறித்து ஒருவேளை யாராவது ஒருத்தர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சேன், இவன் மூலமா தான் ரட்சிப்புன்னு நினைச்சேன், இவன் மூலமா தான் ஆசீர்வாதம்னு நினைச்சேன், ஆனா அது என் கையில கிடைக்கலையே, அது என்ன விட்டு போயிருச்சே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையா, ஆண்டவர் மறந்தாரா, என்னென்னமோ உங்களுடைய இருதயத்திலே ஓடுமானால், ஆண்டவர் இந்த முதல் நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே உனக்கு அதை விட, ஏசேக்கை விட, சித்னாவை விட உனக்கு ஒரு பெரிய ரகபோத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் கேட்டது சின்னது, நீ என்னிடத்தில் ஆசைப்பட்டது சின்னது, அது உன்னுடைய மூளைக்கு எட்டினது, ஆனால் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது இது அல்ல, இதை விட பெரிதானவைகளை, அதை விட பெஸ்டா. ஓ ஹalleluya. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களுக்காக ஒரு ரகபோத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு கர்த்தர் கட்டளை இடுவது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே சித்னாவிலே தோற்று போனீர்கள், ஆனால் கர்த்தர் ரகபோத்திலே உங்களை ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தரே சீக்கிரமாய் கர்த்தரே தரப்போகிறார். ஆமென். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே முதலாவது ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே தர மறுக்கிறதை, வேண்டாம் என்று சொல்லுகிறதை விடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். சில நேரத்தில் நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அதுதான் தூரமா இருக்குது, நம்ம அதுல ரொம்ப வருத்தப்படுறோம், அப்புறம் அந்த காரியத்தை அடைகிறதற்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன ஒன்றை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நிறைய பேர் தீவிரமா ஓடுறோம். அதை நம்முடைய மனசுல இருந்து எடுத்து போட முடியல, அதை நம்முடைய சிந்தையிலிருந்து அழித்து போட முடியல. ஆனா இன்றைக்கு நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே நீங்க கொடுக்காததை, நீங்க தர விருப்பம் இல்லாததை நான் வெறுக்கிறதற்கு, நான் அதை மறக்கிறதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். என்னுடைய திருமணத்திற்கான அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அப்போ அதை எங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தாங்க. அந்த பார்த்த உடனே நானும் அந்த பொண்ணை பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே என்னுடைய மனசுல ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அவங்க எனக்கு தராம இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய குடும்பத்திற்கும் எங்க அம்மா அப்பாவுடைய குடும்பத்திற்கும் ரொம்ப நெருக்கம். இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அவங்களுடைய வீட்டில் தகப்பனார் இல்லை, தாய் மட்டும்தான், ஒரே ஒரு தம்பி. அந்த தம்பியும் இப்போதான் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு வேலைக்கு சைன் போட்டதே அப்பா தான் சைன் போட்டாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த பொண்ணை நமக்கு தராம என்ன பண்ண மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. உடனே நிறைய கற்பனைகள் உண்டாயிருச்சு, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன், ஊழியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா திடீரென்று சில நாட்களுக்குள்ளாகவே, இல்ல அந்த பொண்ணு உனக்கு கிடைக்காது, அந்த மகளோட உனக்கு திருமணம் இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கான அந்த நியூஸை என்னால என்னமோ தெரியல அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் கற்பனை பண்ணதுனாலயோ, நான் யோசிச்சதுனாலயோ அதை வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஐயோ, நான் இது இல்லைன்னா நான் எப்படி இது பண்ணுவேன், என்னுடைய கற்பனை எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் எனக்கே தப்பா தெரிஞ்சிச்சு, அது
நம்ம இப்படி சோகமா இருக்கிறது ரொம்ப தவறு. ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, அந்த பெண்ணை எனக்கு தருவது உமக்கு விருப்பம் இல்லை என்றால் எனக்கு என் மனசுக்குள்ள இருந்த அந்த தாக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் நீங்க தராதது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். அந்த அழுது ஜெபம் பண்ணி முடியும் போது என் இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறக்கி வைத்தது போல தோண்டிருச்சு. அப்ப என் மனசுல வந்துச்சு, ஆண்டவரே உனக்கு தர வேண்டாம்னு நினைக்கிறாரு, அதை ஏன் நீ எடுக்கிற? அதனால பின் விளைவு என்ன இருக்குமோ தெரியாது. ஒருவேளை அவன் நல்லவங்களா இருந்தா கூட உங்ககிட்ட ஜாயின் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆயிரலாமே. கர்த்தர் ஒண்ணு நமக்கு தரலைன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். அதுல ஒரு விஷயத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. இப்படியே கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தார். ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்துல நான் நம்புகிறேன், உண்மை என்னன்னா, தேவன் கொடுக்காததை வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நல்ல குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு இணைப்பதற்கு உண்மை உள்ளவராயிருந்தார். இந்த ஜெபத்துல ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில சில காரியம் ரொம்ப நீ ஆசைப்படலாம், ரொம்ப நீ விருப்பப்படலாம், நிறைய மன கோட்டை நீ கட்டலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு குறுக்க நிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லலாம். நீங்க உடனே 1000 கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, இதை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இது வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம்? ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே. ஏதாவது காரணம் இருக்கா? அவங்க கெட்டவங்களா? அவங்க பொல்லாதவங்களா? அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா? இப்படிப்பட்ட காரணங்களை ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் வேண்டான்னு ஒன்னு சொல்லிட்டார்னா அதற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை குறித்து கேள்வி கேட்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள். புரியுதுல்ல எல்லாருக்குமே? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வேண்டான்னு சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வேண்டான்னு சொல்றத நம்ம கேள்வி கேட்காம இருக்கிற அபிஷேகம் வேணும். நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நன்மை இருக்கும். ஆண்டவரே, நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், தி பெஸ்ட் கர்த்தர் உங்களுக்காக தருவார். உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். நிச்சயமாகவே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே, நீங்க வேண்டான்னு சொல்லுகிறத நான் வேண்டான்னு சொல்றதுக்குரிய ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ரெண்டாவது, நீங்க வேண்டான்னு சொல்லும் போது நான் கேள்வி கேட்காத ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கைகளை மேல உயர்த்தி கர்த்தர் நமக்கு பெஸ்ட கர்த்தர் தர போறாரு. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சித்தனா என்னுடையது அல்ல, இந்த சித்தனா என்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. என்னுடையது அல்ல, என்னுடையது அல்ல. எனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ரகபோத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ரகபோத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகபோத்தை வைத்திருக்கிறார். ஐயோ, இந்த இன்டர்வியூல நான் தோற்று போனேனே, ஐயோ இந்த படிப்புல நான் தோற்று போனேனே, இந்த வேலையில நான் தோற்று போனேனே, என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, இந்த வேலை கிடைக்கும்னு நான் நினைச்சேன், இந்த உயர்வு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கிடைக்கலையேன்னு மனதுல நொந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இல்லை, அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே. அதைவிட மேலானது, அதைவிட உயர்ந்தது, அதைவிட ஆசீர்வாதமான ஒன்றை தேவன் எனக்கு தரும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, நீங்க வேண்டான்னு சொல்லுகிற ஒன்றிலே நான் எந்த கேள்வியும் கேட்காம விட்டு கொடுக்க கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. யாரோ ஒருத்தர்ட்ட ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு, மகனே, நான் வேண்டான்னு நினைக்கிறதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். நான் நம்புறேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானது எனக்கு போதும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானது எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கையினால எனக்கு கிடைக்கிறது போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லுங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை
முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை பாடுவோம் சத்தமாய். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. திரும்ப திரும்ப நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. திரும்ப திரும்ப சொல்லுங்க நம்புங்கப்பா நம்புங்கப்பா இயேசுவே ஆராதிப்பே உம்மை. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிழலாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொஞ்சம் நினைத்தால் நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். ஏசப்பா 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 நீங்க கொஞ்சம் எங்களை நினைச்சிருங்க ஏசப்பா. எங்க குடும்பத்தை நினைச்சிருங்க ஏசப்பா. எங்க ஊழியத்தை நினைச்சிருங்க ஏசப்பா. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை நினைச்சிருங்க ஏசப்பா. ஏசேக்கு எங்க வாழ்க்கையில போனது பரவாயில்ல, சித்தினாவும் எங்க வாழ்க்கையில போனது பரவாயில்ல. ஆனா நீங்க எங்களுக்கு தரப்போகிற ரகபோத்துக்கு நாங்க காத்திருக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே இயேசுவே, ஏசேக்குல தோற்று போன எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சித்தினாவில தோற்று போன எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஜெபம் முடியும் போது ஒரு ரகபோத்தை காணட்டும் ஆண்டவரே, ஒரு ரகபோத்தை காணட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க, அப்படியே மன்றாடுறவங்க மன்றாடுங்க, விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க, நம்புறவங்க நம்புங்க. ஹalleluya ஹalleluya. நான் நம்புகிறேன். இதோ தேவ ஆவியானவர் இந்த ஹalleluya ஆராதனை வேளையிலே உலாவி நிறைய பேரை பார்த்து சொல்லுகிறார், மகளே திரும்பி பார்த்து ஏசேக்கை நினைத்து துக்கப்படாதே, சித்னாவை நினைத்து துக்கப்படாதே. அதோ பார் உனக்கான ரகபோத், அதோ பார் உனக்கான ரகபோத். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ரகபோத்தை உன் கண்கள் காணும் 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 காணும். இந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே இதோ அநேக பிள்ளைகளுக்கு ரகபோத்து திறப்பதாக, ரகபோத் திறப்பதாக, பிள்ளைகளுக்கு ரகபோத் உண்டாவதாக. ஹalleluya. ஓ ஜீசஸ், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால். அப்பா அப்பா, என் குடும்பத்தை நினைச்சா, என்ன நினைச்சா, நான் கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. ஜெபமா சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, உங்க பிள்ளனா உங்க இயேசுவே. சத்தமா சத்தமா எஸ். இந்த இடம் அதிர்ற மாதிரி, ஒருவேளை வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிறவர்கள் நீங்க அந்த இடத்துல முழங்கால் படியிருவீர்களே, சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல். நான் வேற யாரு பிள்ளைப்பா, என் அப்பாவுடைய பிள்ளை நான் சொல்ல விரும்பல, எங்க அம்மாவுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு விரும்பல. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிற தெய்வமே, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே இதோ உங்க ஆவியோடு கடந்து வருகிற நான் உங்க பிள்ளை.
உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடும். என்னை மறந்தால் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் என்னால முடியல ஆண்டவரே, என்ன தூக்குங்க ஆண்டவரே, என் கைய புடிங்க ஆண்டவரே. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலப்பா, என் கற்பனை பண்ணது எதுவுமே நடக்கல, நான் திட்டம் போட்டது எதுவுமே நடக்கல, நான் யோசிச்சது எதுவுமே நடக்கல. ஆனா இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல உங்களை பார்த்து கேட்கிறேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நீங்க நினைக்காம என்னால வாழ முடியாது சாமி, நீங்க நினைக்காம என்னால வாழ முடியாதுப்பா. எத்தனை பேர் நினைச்சாலும் நீங்க நினைக்காம நான் எப்படிப்பா வாழுவேன்? உங்க சிந்தைக்கு நான் வந்துடட்டும் ஆண்டவரே, உங்க யோசனைக்கு நான் வந்துடட்டும் ஆண்டவரே. 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷன் உங்க சிந்தனைக்கு வந்துட்டானே அப்பா. அத்தனை வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உங்க சிந்தனைக்கு வந்துட்டாங்களே அப்பா. மரித்து போன அந்த வாலிபன் உங்க சிந்தனைக்கு வந்துட்டானே அப்பா. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே இதோ உங்களை நோக்கி ஆராதிக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் உங்க சிந்தைக்கு வரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை உங்க சிந்தைக்கு வரட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் உங்க சிந்தைக்கு வரட்டும் ஆண்டவரே, என் வேலை உங்க சிந்தைக்கு வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. இயேசுவே உங்க சிந்தனைக்கு, என் வீடு உங்க சிந்தனைக்கு வரட்டும் ஆண்டவரே, என் மூத்த பிள்ளை உங்க சிந்தனைக்கு வரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க சிந்தனைக்கு வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அவர் யோசிச்சுட்டா போதும், ஒரே நாளில் விடுதலை. 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த மனுஷனை கர்த்தர் யோசிச்ச ஒரே காரணத்திற்காக அவனுடைய படுக்கை முழுவதும் எடுத்து போட்டார் அல்லவா. இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் நினைங்க, இதோ கற்பம் திறக்கப்படுகிறது, இதோ மேலதாள சத்தம் கேட்கப்படுகிறது, இதோ உறுதியான இடங்களிலே கர்த்தர் நிறுத்த போகிறார், இதோ விரோதமான தாக்கீது. ஹalleluya, praise, 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 praise. நீர் கொஞ்சம் நினைத்தால், நீர் கொஞ்சம் நினைத்தால் வல்லம 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 அக்கினி 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 பரவட்டும் பரவட்டும் பரவட்டும். இப்போ 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 உங்க சிந்தனைக்கு என் பிள்ளை வரப்போகிறதற்கா, உங்க சிந்தனைக்கு ஓ ஹalleluya, தேவாலயத்திற்குள்ள ஒரு பெரிய மகிமை, தேவனுடைய ஷெக்கீனா மகிமை இறங்கி 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 ரம்தான் ஷேஹபாரா ஹதரமா சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும் இப்ப கர்த்தர் நினைக்கிறாரு, இப்ப கர்த்தர் நினைக்கிறாரு, பாழானது கட்டப்படுகிறது, பயிர் நிலம் ஆகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. இப்ப எல்லாரும் சேர்ந்து கைய மேல உயர்த்தி உங்க பிள்ளைனா சத்தமா சத்தமா சொல்லி ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ் எஸ், உங்க சத்தவான பதிலை எட்டிட்டே இருக்கட்டும்.
ரீதாலார் தோனாரா சேகாரா தோனாராமா. ஆண்டவரே, எங்க அப்பா அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு விரும்பலப்பா. எங்க அம்மா என்ன அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு விரும்பலப்பா. எங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் நான் அவங்க சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு விரும்பலப்பா. என் கணவன் மனைவின்னு சொல்றதுக்கு விரும்பலையேப்பா. எங்க மனைவி கணவன்னு சொல்றதுக்கு விரும்பலையே. எல்லாரும் எங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அப்பா இல்ல ஆண்டவரே, எனக்கு அம்மா இல்ல ஆண்டவரே, எனக்கு பரலோக அப்பா மட்டும்தான் இருக்கிற. நீங்க தான் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை. சத்தமா சத்தமா நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. வல்சலையாவுடைய பிள்ளை இல்லப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. செல்ல அவங்களுடைய பிள்ளை இல்லப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. தாயின் கருவில என்னை எடுத்தவர் நீரப்பா. என்ன கொல்ல பார்த்தாலும் என்ன காப்பாத்தினவர் நீரப்பா. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், என்ன நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க. அந்த காயத்தை எல்லாம் நீங்க மட்டும்தான் பார்க்கணும். இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியரே, கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு இருக்கிறவரே, உங்களை தவிர வேற யார் என் காயத்தை ஆற்ற முடியும்? என் காயம் ரொம்ப பெருசுப்பா. எங்க காயம் அடிக்காயம் ஆண்டவரே, யாருமே ஆற்ற முடியாத அடிக்காயம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன அப்படின்னா, சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வேண்டாம், இல்லை சில காரியத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு கொஞ்சம் பொறுத்துரு, அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சிலதை நமக்கு கொடுக்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன மனப்போக்கம் வேணும் அப்படின்னா, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன் ஆண்டவர் அதை கொடுக்கல அப்படின்னா 100% நான் சொல்றேன், அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்க போறதற்காகத்தான் அதை தரல. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. இப்போ அவங்க சொல்றாங்க திராட்சரசம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து முன்னாடி கொடுத்ததை விட பின்னாடி கொடுத்ததை பெஸ்ட்டாக தானே கொடுத்தாரு. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வேண்டான்னு தடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தர் நினச்சிருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தூக்கி விட்டுருக்கலாம்ல பாஸ்டர். ஆண்டவர் நினச்சிருந்தா எனக்கு ஆசைப்பட்டதை அன்னைக்கே தந்திருந்தாருன்னா, நான் ஜெபம் பண்ணதை அன்னைக்கே தந்திருந்தாருன்னா நான் இவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்க மாட்டேனேன்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ரகபோத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இப்போ நினைக்கிறேன், அந்த இடத்த மட்டும், இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட இடத்த மட்டும் ஆண்டவர் கொடுத்துருந்தா, நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ரோடு பயங்கரமான டிராஃபிக்கான ரோடு. அந்த இடத்துல கார் வண்டி நிறுத்தினா கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்தி இருக்கவே முடியாது. ஆனால் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறத பார்த்தா 50 காரை நிறுத்தினா கூட பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதனால் ஆண்டவர் நமக்கு தடுக்கிறது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னா, நிச்சயமாகவே ஒரு நன்மை கண்டிப்பாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே. ராஜா, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறத என் மனப்பூர்வமாக என்ன பண்ணணும், நான் ஏற்றுக்கொண்டு நானும் வேண்டான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அது உயர்வாக இருந்தாலும், அது பணமாக இருந்தாலும், அது என்னவா இருக்கட்டுமே, அது இருந்தால் நீங்கள் செட்டிலே ஆகிடலாமே. ஆனால் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரா, நிச்சயமாக சொல்கிறேன், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதான் இந்த
ஜோஷுவா என்றாலே வெற்றின்னு அர்த்தம். ஆனால் ஜோஷுவா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தோற்று போவார். அப்போ தோற்று போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே நான் தோற்று போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே ஒருத்தன் சாபத்தீடான ஒன்றை என்ன பண்ணியிருக்கான்னா திருடி எடுத்து வச்சுட்டான்ப்பா. அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வாள் இருக்குது. அவன் வந்து போய் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால், யார் நம்மளை கண்டுபிடிக்க போகிறாங்க, அவ்வளோதான், போகிற போக்கில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில இடங்களிலே கொள்ளையடிக்க சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க, கொள்ளை அடித்து அதை எடுத்துகிட்டு உங்களுடைய தான், அதை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இவன் திருட்டலாம் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடையது எதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுப்பா, வேண்டாம், நான் அவனுடையதை உனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை, நீ விட்டுரு அப்படின்றார். அதனால தான் பெரிய தோல்வியை சந்தித்தான். ஆண்டவர் தராத ஒன்றை திரும்ப 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 ஜெபிச்சு அப்படியே கர்த்தருடைய சித்தத்தில் இழுத்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தர சித்தமாக இருக்கிறதை நான் வாங்குவதற்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்காமல் போக வேண்டாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். இன்றைக்கு நான் தியானித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. எழுதி இருக்கிறபடி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது நம்முடைய கண் என்ன பண்ணலைன்னா யாருக்கு தெரியும்? இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 5 வருஷம் தாண்டி உங்க சொந்தக்காரங்க எல்லார காட்டிலும் கர்த்தர் உங்களை முதன்மையாக கர்த்தர் வைக்கலாம். யாருக்கு தெரியும்? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்து உங்களை கடன்படுத்தலாமே ஆண்டவர். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறத உங்க கண்ணு காணல, உங்க காது கேட்கல, ஆனா என் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுவோம், கண்ணு காணல. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான். பாஸ்டர், எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது என் கண்ணு பார்க்கவே முடியல. ஒரு சின்ன கையளவு மேகம், ஒரு சின்ன காரியத்தை கண்டுட்டா கூட கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கும். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லையே, இது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இல்லை. என் கண்ணுல ஒரு % கூட நான் நன்மையை பார்க்கல பாஸ்டர். என் கண்ணுல முழுக்க தீமையை தான் பார்க்கிறேன், முழுக்க நடக்காதுன்றதை தான் நான் பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, மகளே, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உன்னுடைய கண்ணு காணலன்றதுக்காக நீ சோர்ந்து போகாத, உன் காதுல கேட்கலன்றதுக்காக சோர்ந்து போகாத, உன் இருதயத்துல தோன்றலன்றதுக்காக சோர்ந்து போகாத. நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ரகபோத்தை உனக்கு நான் தருவேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். என் கண்கள் காணல, என் காது கேட்கல, என் இருதயத்துல தோன்றல, ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், ஒரு நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கரங்களை தட்டும் போதே நடக்கிறது. கர்த்தர் என் தலையை நிமிர பண்ண போகிறார், என் குடும்ப சாபத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சொந்தக்காரர்கள் என் குடும்பத்தை சுற்றி எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை என் தேவன் குலைக்க போகிறார். மனிதர்கள் எனக்கு விரோதமாய் பேசி இருக்கிற வார்த்தைகளை ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே என் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். கரங்களை தட்டி ரோதாலாம் ஷப்காபாரா லேதாராம் கனோதோர ரிதாலாராம் தனரம் ஷேரலதாரம் மதனரம். ஓ ஹalleluya, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. பாடுவோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத பாடுவோ உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் விசுவாசத்தோடாகும் எல்லாமாகும் உம்மாலேதான் சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டி தட்டி பார் ஓ ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் ஜீசஸ் ஆகும் ஜீசஸ் ஆமென் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்த விசுவாசத்தோட பாடு நம்பிக்கையோட பாடு இதோ தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்காரங்கள மேல தட்டி உம்மாலாகாத ஒன்றுமில்லை உம்மாலாகாத வல்லமை வல்லமை உம்மாலாகாத ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஓ அல்லேலூயா எல்லாமே இப்ப சொல்லுவோமாகும் ஆகும் எல்லாமாகும் சத்தமா பாடு எஸ் எஸ் praise Jesus 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 அறிக்கை செய்யப்படும் போதே எஸ் எங்களுக்கு ஒரு உயர்வை தர உம்மால் ஆகும் வியாதியை சுகமாக்க உம்மால் ஆகும் எதிர்காலத்தை நியமிக்க உம்மால் ஆகும் கர்ப்பங்களை திறக்க உம்மால் ஆகும் Jesus oh hallelujah ஆமென் என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே இயேசு ரட்சித்தாரார் ஆடி பாடுவே யாவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே ஐயா வாழ ஹalleluya இந்த ஆராதனை எங்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய விடுதலை கர்த்தருடைய விடுதலை இப்பொழுதே ஆண்டவருடைய விடுதலை வாழ்க 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 ஓ இயேசுவே யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஓ கூரை நீக்கும் வல்லவர் கோடி ஸ்தோத்திரமே கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஓ ஐயா வாழ்க பாட பாட சத்துருடைய கோட்டைகள் தவறுகிறது இந்த பட்டணத்திற்கு விரோதமாய் இருக்கு இந்த பகுதிக்கு விரோதமாய் இருக்கு எல்லா சத்துருடைய கோட்டைகளும் தகரட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதோ
ஏசேக்கு கடந்து போனது, சித்னாவும் கடந்து போனது. ஏசேக்குக்காக துக்கப்பட்ட நாட்கள் போதும், சித்னாவுக்காக அழுத நாட்கள் போதும். உனக்காக கர்த்தர் உங்களுக்காக ஒரு ரகபோத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் சீக்கிரமாய் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் ரகபோத்தை காணும். உன் பிள்ளைகளுடைய கண்கள் ரகபோத்தை காணும். உங்களுடைய கண்கள் ரகபோத்தை காணும். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்முடைய மகிமையங்கள் எல்லாரையும் தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய ஆலயத்தினுடைய இடத்தை இவ்வளவாய் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆட்களை எழுப்பி தந்ததற்காக நன்றி அப்பா. அதற்காக ஆண்டவரே, ஒரு ரூபாய் கொடுத்தவர்கள் கூட வெட்கப்பட்டு போக வேணாம். அந்த ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்தை தொடட்டும், இந்த கணவனார தொடட்டும், மனைவியை தொடட்டும், பிள்ளைகளை தொடட்டும், வருமானத்தை அந்த ஆசீர்வாதம் தொடுவதாக. ராஜா ஹல்லேலூயா. கையெழுத்து போடப்பட்ட உடனே அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாகப்பா. நன்றி அப்பா. இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான தேவ ஆலயம் கட்டப்படணும். அந்த ஆலயத்தில் 15,000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து உங்களை ஆராதிக்கணும். அதிலிருந்து பரவி போகிற அந்த அபிஷேகம் பட்டணங்களை தொடணும். தமிழ்நாட்டை தொடணும், இந்தியாவை தொடணும், இந்த உலகம் எல்லாம் தொடுகிறதற்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு எங்களை நம்புவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ரகபோத்தை அவங்க பாத்திரம் ஆண்டவர். நீர் ஒன்று எங்க வாழ்க்கையில வேண்டான்னு சொல்றீங்க, அதுல நன்மை ஆண்டவரே, அதை விட பெஸ்டா கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். தொடர்ந்து இந்த 7 நாட்களும் உங்க கிருபை தாங்கட்டும்.